உங்கள் வீட்டில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பணம் தங்க மாட்டேங்குதா? எப்பவும் ஒரு விதமான மன அழுத்தம், சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கா? நம்ம என்ன தான் வாஸ்து பார்த்தாலும், பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும், சில நேரங்களில் நம்ம வாசல்லையே நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புங்க அதிர்ஷ்டத்தை அப்படியே திருப்பி அனுப்பிடும். மகாலட்சுமி உள்ளே நுழையிற அந்த முக்கியமான இடத்துல, அதாவது உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் தெரியாமல் செய்கிற இந்த 7 விஷயங்கள் தான் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துட்டு இருக்குது. அது என்னென்ன, அதை எப்படி உடனே சரி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல் தவறு, கடவுள் படம் போட்ட மேட், கால் மிதியடி. ஏன் இது தப்புன்னா, நம்ம பக்திங்கிற பேரில் சாமி படம் போட்ட மேட்டு, அப்படி இல்லைனாக்கா ஓம் ஸ்வஸ்திக் போட்ட மேட்டை வாசலில் போடுறோம். இது தெய்வத்தை காலில் மிதிக்கிறது மிகப்பெரிய சாபத்தை உண்டாக்கும். இது வீட்டுக்கு வர்ற நேர்மறை ஆற்றலை வாசல்லே தடுத்துரும். இது என்ன மாற்றலாம்? மேட்டை எப்பவும் பிளெயினாக இல்லைனா பூ போட்ட இயற்கையான டிசைனில் தான் வாங்கணும். சாமி படம் போட்ட எதுவாக இருந்தாலும் வாசலில் இந்த நிலவாசல் இருக்குள்ள மேல் பகுதியிலையோ இல்லை கதவுலையோ ஒட்டி வச்சுக்கலாம், இல்லை மாட்டி வச்சுக்கலாம். காலடியில் வைக்கக்கூடாது. 2வது தவறு, செதறி கிடக்கிற செருப்புங்க. ஏன் இது தப்பு? வாசலில் நுழையும் போதே கண்டபடி கிடக்கிற செருப்புங்க ராகுவோடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும். இதோட விளைவு குழப்பம், தேவையற்ற அலைச்சல், அதுக்கப்புறம் பணத்தடையை உருவாக்கும். மகாலட்சுமிக்கு சுத்தமான இடம்தான் பிடிக்கும். இதை எப்படி மாற்றலாம்? ஒரு அழகான ஷூ ரேக் யூஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா செருப்பை ஒரு ஓரமாக அழகாக அடுக்கி வைக்கலாம். வாசலுக்கு நேர் எதிராகவே செருப்பை விடக்கூடாது. 3வது தவறு, இருள் சூழ்ந்த வாசல். அதாவது சூரியன் மறைஞ்ச பிறகு உங்கள் வீட்டு வாசல் இருட்டாக இருந்தால் அது மூதேவி, அப்படி இல்லைனாக்கா எதிர்மறை சக்திகளை தான் வரவேற்கும். இதோட விளைவு குடும்பத்தில் வறுமையும் சோம்பேறித்தனமும் குடிபுகுந்துடும். இதை எப்படி மாற்றலாம்? சாயங்காலம் 6 மணி ஆனாலே வாசலில் ஒரு விளக்கு எரியணும். மங்கலான வெளிச்சம் இல்லாமல் நல்ல பிரகாசமான வார்ம் ஒயிட் லைட் போடுங்க. அது மங்களகரமான அதிர்வுகளை தரும். 4வது தவறு, உடஞ்ச, இப்படி இல்லைனாக்கா சத்தம் போடுற கதவு. கதவை திறக்கும் போது ஈன்னு சத்தம் வர்றது, அப்படி இல்லைனா கதவு விரிசல் இருக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப மோசம். இதோட விளைவு வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டையை உருவாக்கும், நிம்மதியை கெடுக்கும். இதை எப்படி மாற்றலாம்? உடனே கதவு இடுக்குகளில் எண்ணெய் விடுங்க. விரிசல் இருந்தால் அதை சரி பண்ணுங்க. இல்லைனா பெயிண்ட் அடித்து புதுப்பிங்க. வாசல் கதவு கம்பீரமாக இருக்கணும். 5வது தவறு, காஞ்சு போன செடி இல்லைனா முள் செடி. வாசலில் அழகுக்காக கள்ளி செடிகளையோ இல்லைனா பராமரிப்பு இல்லாமல் காஞ்சு போன செடிகளையோ வைக்காதீங்க. இதோட விளைவு முள் செடிகள் உறவுகளில் கசப்பை உண்டாக்கும். காய்ந்த செடி வளர்ச்சியை முடக்கும். இதை எப்படி மாற்றலான்னா, துளசி, மல்லிகை, அப்படிலாம் அதிர்ஷ்டம் தர்ற மணி பிளான்ட், இந்த மாதிரியான பசுமையான செடிகளை வைங்க. வாசல் எப்பவும் பூத்து குலுங்கணும். 6வது தவறு, நிலைவாசலில் குப்பை வச்சுக்கிறது. பல பேர் குப்பை தொட்டியை வாசலுக்கு பக்கத்தில் வைப்பாங்க. இது பணவரவை அப்படியே பிளாக் பண்ணிடும். இதோட விளைவு துர்நாற்றமும் அசுத்தமும் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் தங்கிறது கஷ்டம். இதை எப்படி மாற்றலாம்? குப்பையை தள்ளி வைங்க. தினமும் காலையில் வாசலை தெளித்து கோலம் போடுறது உங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். 7வது தவறு, வாசலில் உட்காந்து பேசுறது. நிலவாசலில் உட்காந்து பேசுறது, தலை வாரிக்கிறது, அப்படி இல்லைனாக்கா அங்கேயே நின்று வம்பு பேசுறது முன்னோர்கள் தடுத்த ஒரு விஷயம். இதோட விளைவு இது அந்த இடத்தோட புனிதத்தன்மையை கெடுக்கும். வீட்டுக்குள்ளே வர வேண்டிய லக்ஷ்மியை தடை பண்ணும். இதை எப்படி மாற்றலாம்? வாசலை ஒரு கோவிலோட கருவறை நுழைவாயில் மாதிரி நினச்சிக்கோங்க. அதை மரியாதையாக நடத்தினா அதிர்ஷ்டம் உங்களை தானாக தேடி வரும். இந்த 7 விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. இன்றைக்கே அதை சரி பண்ணுங்கள். மாற்றங்கள் உடனே தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டு வாசல் தான் உங்கள் வாழ்க்கையோட கண்ணாடி. அதை அழகாக வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் தானாக கதவை தட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் மகாலட்சுமியை நமகன்னு எழுதுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது ஒலி தேடல். பக்தியுடன் சுபஸ்ரீ.